வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக அல்டிமேட்டாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். 1/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலக்கில் 3 உலக்கு சீரக சம்பா அரிசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டிருக்கிறேன். தாளிப்புக்கு 2 ஸ்டாரு, பிரிஞ்சி இலை இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு பிரிஞ்சி இலை, பட்டை இந்த அளவு போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2, கிராம்பு 5, கல்பாசி கொஞ்சம், இந்த மராட்டி மொக்கு ஒரு 4, சோம்பு 1/2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, பெரிய வெங்காயம் 2, 5 பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்துருச்சு, க்ரீனிஷாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தக்காளி சைஸ் 3, புதினா தலை, மல்லித்தலை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. மல்லித்தலை இல்லைன்ட்டு நான் போடல. பாருங்கள், சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 70 கிராம் கிட்ட எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த தாளிப்பெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பாதி கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க, நான் சொல்லவே மறந்துட்டேன். பூண்டு இந்த பெரிய பல்லு பூண்டு வந்து 20 போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு இந்த அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடைய இந்த பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கு, அதையே போட்டுக்கலாம். நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சு போடுங்க, அப்போதான் தெரிக்காது. பட்டை கிராம்பெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் கிராம்பு போட்டோன்னா தள்ளி நின்றுக்கோங்க. பொரியற வரைக்கும் லைட்டாக தெரிக்கும். அது பிகினர்ஸ் எல்லாம் தெரியலன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகுது. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதோடைய ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கும் தக்காளி கல்லுப்பு ஆட் பண்ணுறப்ப. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டு மிளகாத்தூள். ரொம்ப காரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் காரமாக இருக்கும். நான் அதனால இதில் இந்த கரண்டி அளவு பார்த்துக்கோங்க, இதில் ஒரு கரண்டி போடுறேன். நம்ம வேணும்னா கூட காரம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூ வெர்ஷன் சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால கைவிடாமல் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சொல்லணுன்னா ஒரு 6 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 3 கிளாஸு 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர் ஸ்மெல் வருது. இஞ்சி பூண்டு போட்டோன்னு ரொம்ப வதங்கணுன்ட்டுன்னு இல்லை, ஒரு 15 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க போதும். நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம். இதில் 3 உலக்கு வந்து அரிசி வந்து சீரக சம்பா எடுத்தேன். நம்ம 1க்கு டபுள் வைக்கிறது இல்லை, கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணுங்கிறங்காட்டி 5 வைக்கிறேன் நான். இதில் 5 உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். அப்புறம் இந்த ஸ்பூன் அளவில் 3 ஸ்பூன் போடுறேன். இது இப்போ பாருங்கள், சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோன்னே நம்ம உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே பாருங்கள், சிக்கன் போட்டு நல்ல ஒரு கொதி வருது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு போடுங்க. அரிசி போட்டோன்னே நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். லைட்டாக தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். குடிச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரமெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ரைஸோட அளவும் தண்ணி அளவும் ஈக்குவல் ஆகிறப்ப நம்ம தம்மில் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகுது. இப்போ வந்து
பேலன்ஸ் இருந்த இந்த அரை கைப்பிடி அளவு புதினா போட்டு தம்மில் போட்டுடலாம். மாதிரி ஒரு வெயிட்டான கல்லில் தம் போட்டுக்கோங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஏர் வெளியே போகாத அளவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் தண்ணிக்குனா வச்சுக்கோங்க. வெயிட்டான விஷயம் வந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், தம் போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜு. இந்த மாதிரி நல்ல ஒரு வெயிட்டான கல் வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தம் போட்டு. உங்கள்கிட்ட இலை இருந்தால் இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இலை வந்து போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த வாழையில் இருக்க பச்சையம் வந்து ரொம்ப நல்லது. நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லுகினா வச்சுக்கோங்க. அப்படி இது இல்லை அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளாட்டான கிண்ணியில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த பதம் வந்து கரெக்டாக வந்திருக்கும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம்மில் இருந்து எடுத்துடலாம். கரெக்டாக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா அப்படியே ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. உதிரியாக இருக்குது. நீங்கள் முட்டை கிரேவி வந்து பண்ணிக்கோங்க. நல்லா இல்லாட்டி பாயில்டு எக்கு வச்சுக்கலாம். இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி ஸ்மெல்லு தூக்குது, ஜொல்லு வருது. தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே பொழன்ட்டு வந்திருக்கு. நல்லா பருக்கையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. 6 பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட முடியும். இந்த அளவு இன்க்ரீடியன்ஸ் அளவு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் அளவு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வருது. நான் போய் பிரியாணி செய்கிறப்ப வெளியே வெள்ளம் ஸ்மெல் வருதான்ட்டு நல்லா போய் பார்ப்பேன். இந்த தடவை செமையாக வந்திருக்கு பிரியாணி. மட்டன் பிரியாணி தான் என்னோடய ஃபேவரேட்டு. ஆனால் இந்த தடவை சிக்கன் பிரியாணி, சிக்கன் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டில் நான் எப்பயும் வதக்குவேன். அது இல்லாமல் இந்த தண்ணி கொதிக்கிறப்ப வந்து சிக்கன் போட்டு இந்த தடவை ட்ரை பண்ணேன். அது சூப்பராக வந்திருக்குது, அல்டிமேட்டாக வந்திருக்குது. சிக்கன் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கனு. வந்து இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்போஸ் குக்கரில் செஞ்சால் கூட வந்தெல்லாம் அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உதிரியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.